அப்பா சாப்பிட்டுட்டு இருந்தப்ப ஒரு குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாரு அப்படின்ட்டு கொடுத்தாங்க. அந்த படம் அந்த கையில பசஞ்சி வர ஆசையா. ஆமா. அப்ப சாப்பிட்றத பாக்குறதே ஒரு அழகா இருக்கும். என்ன மற்றதுல என்ன வித்தியாசப்பட்டு சாப்பிடுவாங்க? இல்ல, அந்த சாதத்தையும் குழம்பையும் அவங்க இது பண்ற விதமே, செய்யற விதமே ஒரு ரொம்ப வேற மாதிரி இருக்கும். அண்ட் சாதம் அவங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் குழவா இருக்கணும். ஒரு குழஞ்சிருந்தாலும் அந்த சில பேர் மீன் குழம்புக்கு குழஞ்சிருந்தா நல்லா இருக்கும்பாங்க, அது மாதிரி. ஆமா, அவங்களுக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஆனா உங்களுக்கு நீங்க சமைப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா பிடிக்காது, எனக்கு நல்லா தெரியும். அதை கேட்க மாட்டேன். மீன் குழம்பு பிடிக்குமா மேம்? வெளியில வந்து சாப்பிடலாம் ரொம்ப வரமாட்டாங்க, ஹோட்டலுக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. பட் பிடிச்ச உணவுன்னு அவங்களுக்கு இருக்கும். ஸ்வீட்ஸ் கொஞ்சம் நிறைய பிடிக்கும். சக்கரை பொங்கல், குலாப் ஜாமுன் இதெல்லாம் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. பட் அது ரொம்ப ஆடம்பரமான விஷயமா இருக்கக்கூடாது அப்படின்னும் நினைப்பாங்க. நாங்கள் ஏதாவது வெளியில் போய் சாப்பிட போனோம்னால அந்த சாப்பாடை வீட்டில் சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப சிம்பிளான பர்சன் அப்பா. இல்லை, ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக இருப்பாங்க. ரொம்ப ஒரு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மும்பை போயிருந்தோம். அங்கே ஒரு பெரிய ஹோட்டலில் ரூம் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அதை கூப்பிட்ட நிகழ்ச்சி வந்து தேர்தலுக்காக நிதி கொடுக்கறதுக்காக தான் அந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ நிகழ்ச்சிக்கு வந்து சேர்ந்துட்டு நிகழ்ச்சி கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு தோசை சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொன்ன பொழுது ஆற்காடு வீராசாமி அங்கிள் கூட இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் ஏன் தோசை சாப்பிட்றீங்க, மெனு இருக்குது, வேறு எதாவது சாப்பிடுங்கன்ட்டு. அதுவும் அந்த மெனுவை பார்த்துட்டு அந்த ப்ரைஸஸை பார்த்துட்டு ஏன்னா இவ்வளோ இருக்குது அப்படின்னாங்க. இல்லை, இது வந்து பெரிய ஹோட்டல் அப்படி தான் இருக்கும்னு. அப்போ ரூம் ரெண்டெல்லாம் எவ்வளோ இருக்கும், அது நிறைய இருக்கும்னு அப்படின்னு. இப்போ இதுக்கே காசு போயிடுச்சுன்னா நிதியை என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரமே எல்லாரும் கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம். அதுவும் அப்பா இருக்கிற இடத்துல வந்து அந்த நகைச்சுவைக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். எப்பயுமே ஏதாவது ஒரு ஒரு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு நகைச்சுவை இருந்துட்டே இருக்கும். வந்து இல்லாதனாலே இருக்காது. ஏதாவது ஒன்று ஒரு விஷயத்துக்கு ஒரு கமெண்ட் அடிக்கிறதோ இல்லைன்னா இது பண்ணுறதோ தொடர்ந்து இருந்துட்டு இருக்கும். நீங்க கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பீங்க, அது அறிவு வந்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, இப்பதான் வந்திருக்கான்னு கேட்டாங்க. அது மாதிரி இது சடனா அந்த இது அந்த ஒரு இது இருக்கு, ஏதோ ப்ரூஃப் பாக்குற மாதிரி இருக்கு. அப்ப நீங்க எழுதுனத ப்ரூஃப் பாக்குறாங்களா? இல்ல 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 இல்ல, ரெண்டு பேருமே வந்து இல்ல இல்ல, அது ஏதோ ஒரு அறிக்கை போகுது, அதுக்காக ஏதோ ஒரு விளக்கம் கேட்குறாங்க அந்த இது. ஆனால் ப்ரூஃப் அவர் எழுதுறதுக்கெல்லாம் பார்க்குறது இல்லை. ஆனால் இப்போ ஒரு ஏதாவது ஒரு இன்விடேஷனோ ஏதாவது ஒன்று எழுதி ஒரு 10 பேர் பார்த்துருப்பாங்க. அந்த இப்போ ப்ரூஃபை கொண்டு வந்து அவர் கையில் கொடுக்குறப்ப அவர் பேனாவை கழட்டி ஒரு 3 இடத்துலையாவது இப்படி சுழிச்சிருவார். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது இவ்வளோ பேரை தாண்டி வந்திருந்தாலும் அவர் கண்ணில் தான் அது படும். அந்த 80 வருட எழுத்து அனுபவம் அப்படிங்கிறது அவர் கண்ணில் தான் படும். அண்ட் தமிழ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு இப்போ சில நேரங்களில் வந்து ஈவன் தொலைக்காட்சிகள்லேயே வந்து தவறாக வரதை பார்க்குறோம். அது உச்சரிப்பெல்லாம் பார்ப்பாங்களா செய்தி வாசிக்கும் போது? உச்சரிப்பு ஆஃப்கோர்ஸ். அதை தாண்டி வந்து இப்போ பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிறப்ப அதில் தப்பாக போகிறப்பெல்லாம் வந்து டெஃபினட்டாக ஒத்துக்க மாட்டாங்க. முரசொலி வந்து எங்கே தப்பு இருந்தாலும் கூப்பிட்டு திட்டுவாங்க. கலைஞர் அவர்களுடைய வீட்டில் நடந்த மறக்க முடியாத சந்திப்புகள் நிறைய இருக்கு. அரசியல் கட்சி தலைவர்கள் எவ்வளோ பேர் வந்துட்டு போயிருக்காங்க. அதுலேயும் வந்து இந்த சாய்பாபா சந்திப்பு அப்படிங்கிறது பெரிதும் பேசப்பட்டுச்சு இல்லை? நீங்கள் இப்போ எங்கே இருந்தீங்க? இல்லை, நான் போகலை. நாங்கள் கோபால்புரத்தில் வந்து சந்திச்சாங்க, நான் போகல. அந்த ஃபங்க்ஷனில் மாத்திரம் பார்த்தேன் நான். நீங்கள் மட்டும் வந்து அப்பாவோட அதிகமாக வந்து அந்த ஒரு மூடநம்பிக்கையை வந்து அவாய்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு என்ன சொல்கிறது, அந்த பெரியாரோட கொள்கையை வந்து இன்னைய வரைக்கும் ஒரு அவரை விட இல்லை, அவரை போலன்னு வேணா அவர் போலே வச்சுக்கலாம். அப்போ கூட சாய்பாபா அவர்களை திட்டமிட்டு நீங்கள் வந்து சரி பார்க்கக்கூடாது ஏன் அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணீங்களா? இல்லை இல்லை, போய் பார்க்கணும்னு அப்படின்னு ஒன்றும் இல்லை. நான் ஃபங்க்ஷனில் பார்த்தேன், விஷ் பண்ணேன் நான். ஆனால் அந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து எவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு தவம் இருந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய தேவையில்லை, நமக்கு என்ன தேவை அப்படின்னு ஒதுங்கி நிற்கிறதெல்லாம் பெரிய விஷயம். இல்லை, நிறைய அப்பா பார்க்க வர எல்லாரையுமே நம்ம போய் பார்க்கறது இல்லை இல்லையா?